என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி 14. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தொடர்ந்து வந்த நாட்களில் எல்லாம் சந்தனா ருத்ரனிடம் மிகவும் நெருக்கம் காட்ட, தன் நாடகம் இன்றோடு கலைந்துவிடும் என்று தினமும் நினைக்கும் ருத்ரன் எப்படியோ பல்லை கடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டிருந்தான். என்று ருத்ரனின் நாடகம் கலையும் என்ற எதிர்பார்ப்போடு கற்பக அம்மாவும் காத்திருக்கிறார். ஒரு வாரம் ஓடிவிட்டதே தவிர அவன் நாடகம் மட்டும் கலைந்த பாடில்லை. பெண்ணுக்கும் அவள் பாசத்துக்கும் காதலுக்கும் தான் ஒருபோதும் அடிபணிய கூடாது என்ற ஒரு எண்ணம் ருத்ரனின் மனதின் ஆழத்தில் பதிந்து கிடப்பதுதான் நாடகம் தொடர ஒரு காரணம் என்பதை கற்பக அம்மா அறிவார். அதையும் தாண்டி சந்தனா அவனை வெல்ல வேண்டும் என்று அந்த தாய் உள்ளம் வெம்புகிறது. இன்று அழகியின் திருமணம். ருத்ரன் சந்தனா இருவரும் ஒன்றாக இந்த திருமணத்திற்கு சென்று வருவார்கள் என்று எதிர்பார்த்த கற்பக அம்மாவுக்கு மிக பெரிய ஏமாற்றம். அவன் ஆடாமல் அசையாமல் படுக்கையில் அப்படியே வீழ்ந்து கிடக்கிறான். அவருக்கு கோபமே வந்துவிட்டது. சந்தனாவிடம் உண்மையை கூறிவிட்டால் என்ன என்று கூட சில சமயங்களில் அவர் நினைத்ததுண்டு. ஆனால் அதுவே அவர்களின் பிரிவுக்கு காரணமாகிவிடுமோ என்ற பயமும், ருத்ரனை தானே காட்டி கொடுக்க கூடாது என்ற எண்ணமும் தடுத்தது. சந்தனா அன்புக்கு அடிபணிந்து ருத்ரன் நாடகத்தை கைவிட்டால்தான் அவருக்கும் நிம்மதி. கற்பக அம்மாவும் சந்தனாவும் மட்டும்தான் திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் இருவரும் தயாராகி கொண்டிருக்க, அப்பா அழைத்து எப்படிமா கல்யாணத்துக்கு வரப்போறீங்க என்றெல்லாம் கேட்க, அவரிடம் பேசிக் கொண்டிருந்ததில் சந்தனாவுக்கு நேரமாகிவிட்டது. சட்டென்று டவலை மட்டும் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றவள் குளித்துவிட்டு டவலை மட்டும் உடுத்தி வர, முதன் முறை அவளை அப்படி ஒரு கோலத்தில் கண்ட ருத்ரன் அவள் அழகில் திகைத்து போனான். வந்தவள் திரைமறைவுக்கும் செல்லவில்லை. பீரோவை திறந்து தன் உடைகளை எடுத்து கொண்டு வந்து படுக்கையில் போட்டாள். ருத்ரனுக்கு முதுகை காட்டி நின்றவள், சாரி ருத்ரன், டைம் ஆயிடுச்சு என்று கூறியபடியே டவலை கீழே இறக்கி கட்டி கொண்டவள் உள்ளாடைகளை அணிய ஆரம்பிக்க, மெல்ல விழிகளை திறந்து அவளை பார்த்தான் ருத்ரன். அவளது நீளமான கூந்தல் அவள் முதுகை முழுமையாக மறைத்திருக்கிறது. இடுப்புக்கு கீழே டவலும் உடுத்தி இருக்கிறாள். கடைசி வரை அவனுக்கு முதுகை காட்டி நின்றே உடை மாற்றி முடித்தவள் சேலையை உடுத்தி கொண்ட பிறகுதான் அவன் முன்னால் வந்து நின்றாள். எப்படி இருக்கு ருத்ரன் என்று கேட்டவள் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து அதிர்ந்தாள். ஐயோ, டைம் ஆயிடுச்சு என்று கூறிவிட்டு கண்ணாடி முன் சென்று நின்று கூந்தலை நன்றாக சீகி விரித்து போட்டாள். அதில் மல்லிகையும் சூடிக்கொண்டவள் நகைகளையும் எடுத்து அணிந்து கொண்டாள். ருத்ரன், நாங்க கிளம்புறோம், போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் என்று கூறியவள் வாசல் வரை வந்த பின் அப்படியே நின்று திரும்பி அவனை பார்த்தாள். ஏனென்று தெரியவில்லை, அவள் முகத்தில் ஒரு சோகம். வேகமாக திரும்பி வந்தவள், கொஞ்ச நேரமே ஆனாலும் ஏன்னு தெரியல, உங்களை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது ருத்ரன் என்று கூறியவள் குனிந்து அவன் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டாள். இந்த முத்தம் ருத்ரனை அடிமுடி அசைத்து விட்டது. இன்றோடு தன் நாடகத்தை கைவிடுவது என்ற முடிவுக்கும் அவன் வந்துவிட்டான். இப்போதே நாடகத்தை கலைத்திருப்பான். ஆனால் அழகி திருமணத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? பல்லை கடித்துக் கொண்டு படுத்துக் கொண்டான். மீண்டும் குனிந்து அவன் உதட்டில் ஆசையாய் அழுத்தி இதழ் பதித்தவள், நீங்க சீக்கிரமா குணமாகும் ருத்ரன் என்று கூறிவிட்டு புறப்பட்டு விட்டாள். எழுந்து அமர்ந்த ருத்ரன், இதுக்கு மேல முடியாது சந்தனா, என்னுடைய நாடகத்தை நான் இன்னைக்கு கலைச்சிட போறேன் என்று கூறியவன் எழுந்து தயாராகி அழகி திருமணத்திற்கு புறப்பட்டான். சந்தனாவும் கற்பக அம்மாவும் வீட்டிற்கு வந்து அங்கிருந்து ஒன்றாக அனைவரோடும் திருமண மண்டபத்திற்கு வர, ருத்ரன் மண்டபத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் திருமணத்திற்கு வந்தது கற்பக அம்மாவுக்கும் தெரியாது. திருமணம் நல்லபடியாக நடந்தேறியது. இதற்கிடையில் சந்தனா சேலையில் ஜூஸ் கொட்டிவிட அதை கழுக அவள் வெளியே செல்ல, அவள் பின்னால் வந்தான் ருத்ரன். அப்போதுதான் அவளை வழிமறித்த அந்த இளைஞன், சந்தனா, உன்கிட்ட பேசணும். நான் 2-3 தடவை உன்கிட்ட வந்து உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டேன். ஆனா நீ கேட்ட பாடல, அதனாலதான் வேணும்னே உன் மேல ஜூஸ் கொட்டினேன். அந்த இளைஞன் கூற, சாரி மிஸ்டர் சிவா, நான் தான் உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்படி எதுக்காக தேவையில்லாம என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி சொன்னா எப்படி சந்தனா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பொண்ணு கேட்டு வந்தேன். வரதட்சணையா 5 காசு கூட வேண்டான்னு சொன்னேன். ஆனா உங்க சித்தி தான் கல்யாண செலவுக்கு கூட எங்க கிட்ட காசு இல்ல, வேணும்னா அவளை இழுத்துட்டு ஓடிப்போன்னு சொன்னாங்க. நானும் உன்கிட்ட வந்து பேசினேன். ஆனா நீ என் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்ட. உங்க அப்பா கிட்ட பேசலான்னு வந்தா உங்க சித்தி நந்தி மாதிரி குறுக்க வந்தாங்க. சரி, ஆட்டோ ஸ்டாண்ட்லயாவது போய் உங்க அப்பா கிட்ட பேசலான்னு
ஒரு 4-5 தடவை ஆட்டோ ஸ்டாண்டுக்கு உங்க அப்பாவை தேடி போனேன். ஆனா அவரை பார்க்கவே முடியல. எனக்கு முன்னாடியே உன்னை பிடிச்சிருந்தாலும் வேலை கிடைக்காம பொண்ணு கேட்டு வர முடியாத நிலைமை. எனக்கு சென்னையில வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா தான் உங்க வீட்டுக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்தேன். ஆனா உங்க அப்பாவை பார்க்க முடியல. நான் சென்னையில ஜாயின் பண்ண வேண்டிய டேட்டும் ஆயிடுச்சு. நானும் கிளம்பி சென்னை போயிட்டேன். கல்யாண செலவுக்கு கூட காசு இல்லைன்னு சொன்னவங்க திடுத்துப்புன்னு உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்கன்னு சத்தியமா நான் கனவுல கூட நினைக்கல. லீவுக்கு நான் ஊருக்கு வர்றதுக்குள்ள ஏதோ ஒரு உதவாக்கரைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. மிஸ்டர் சிவா, என் புருஷனை பத்தி இப்படி பேசுறதை என்னால அனுமதிக்க முடியாது. புருஷனா? யாரு? படுக்கையிலேயே விழுந்து கிடக்குறானே அவனா? சந்தனா, இது ஒரு வாழ்க்கையா? வாழ்க்கைன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? எங்க உன் பாட்டி உயிரோட இருந்த வரைக்கும் மட்டும்தான் நீ சந்தோஷமா இருந்ததா எங்க அம்மா சொல்லி எனக்கு தெரியும். நீ ஏன் கூட வந்துட்டு சந்தனா, வாழ்க்கைன்னா என்ன, சந்தோஷம்னா என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். நீ அந்த பணக்கார வீட்டுல பணத்துல மட்டும்தான் ராணியா இருக்க முடியும். என் கூட வந்துட்டா உன்னை நான் சந்தோஷத்துல ராணி ஆக்குறேன். உன்னை தரையில வைக்காம என் கைக்குள்ளேயே வச்சு தாங்கிக்கிறேன். நீ என் கூட வந்துட்டு பிளீஸ். உன் வாழ்க்கை இப்படியாக நானும் ஒரு காரணம்னு என் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. நான் வேலையில போய் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எப்பாடுபட்டாவது உங்க அப்பாவை சந்திச்சு பேசிட்டு போயிருக்கணும்னு எனக்கு தோணுது. அது என்ன ரொம்ப வாட்டி வதைக்குது. தயவு செஞ்சு என் கூட வந்துடு. ஸ்டாப் இட் சிவா என்றவள் அவனை தாண்டி செல்ல மீண்டும் அவள் முன் வந்து நின்று அவளை வழிமறைத்தவன், சந்தனா, எனக்கு 2 நாள் தான் லீவ் இருக்கு. இந்த 2 நாள் உனக்கும் டைம் இருக்கு. யோசிச்சு நல்ல ஒரு முடிவாயிடு. உன்னுடைய வாழ்க்கைய தேவையில்லாம வீணடிக்காத. உன்னுடைய இந்த இளமையையும் சேர்த்துதான் சொல்றேன். நான் உனக்காக காத்திருக்கேன். என்னை ஏத்துக்க நீ தயாராயிட்டனா என்னுடைய நம்பருக்கு கூப்பிடு. நான் ஓடி வந்துட்டேன். இதுதான் என்னுடைய நம்பர் என்றவன் ஒரு காகிதத்தை அவள் கையில் திணித்து விட்டு அங்கிருந்து நகர அந்த காகிதத்தை அப்படியே சுருட்டி அவன் மீது வீசினாள். திரும்பி அவளை பார்த்தவன், ரொம்ப அவசரப்படுற சந்தனா, எனக்கு இந்த உலகத்துல பொண்ணே கிடைக்கல, அதனால நான் உங்ககிட்ட வந்து இப்படி கெஞ்சிட்டு இருக்கேன்னு நீ நினைச்சா அது தப்பு. இப்ப கூட எனக்கு பொண்ணு கொடுக்க தயாராகி எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாம் வேண்டான்னு சொல்லி தூக்கி வீசிட்டு நான் உன்கிட்ட வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்றது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை நாசமாகிடக் கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணமும் என் மனசுக்குள்ள இருக்கு. என்ன நீ புரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல. நான் இங்க இருக்கிற இந்த 2 நாளும் காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உனக்காக கோயில்ல காத்திருப்பேன். உன் மனசு மாறினா என்ன தேடி வா. கண்டிப்பா வரமாட்டேன் மிஸ்டர் சிவா. வருவ சந்தனா, நீ கண்டிப்பா வருவ. பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு உனக்கு இதுக்கிடையில தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் என்று கூறியவன் அங்கிருந்து செல்ல சேலையை கூட கழுக மனம் இல்லாமல் திரும்பி வந்துவிட்ட சந்தனா முகத்தில் ஒரு பதற்றம், கலவரம். அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ருத்ரனின் மனம் முதலும் கடைசியுமாக சந்தனாவுக்கு ஒரு பரீட்சை வைக்க முடிவு செய்தது. அவன் அப்படியே வீட்டிற்கு திரும்பி விட்டான். விருந்து முடிந்து மாப்பிள்ளை வீட்டிற்கு உற்றார் உறவினர்களோடு அழகியை கொண்டு விடுவதற்காக சித்தி பெரிய சொகுசு வேன்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். அனைவருக்கும் மாப்பிள்ளை வீட்டை காண்பிக்க வேண்டும் என்பதுதான் அவரது ஆசை. வீட்டை எட்டிவிட்டனர். வீடு மிகவும் பிரம்மாண்டமாக தான் இருக்கிறது. வந்தவர்களுக்கு ராஜ மரியாதையும் கிடைத்தது. பெருமையோடு தலை உயர்த்தி கலாலதாவை பார்த்தாள் சித்தி. சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டாரிடம் விடை பெற்று அனைவரும் வீடு திரும்பினர். சந்தனாவும் கற்பக அம்மாவும் வீட்டை எட்டும் போது அவர்களுக்கு ஒரு துக்க செய்தி காத்திருந்தது. மேம், சாருக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு. டாக்டர் கூப்பிட்டேன். டாக்டர் வந்து பார்த்தாரு. அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னாரு. அவரு கோமால இருந்து விடுபடுறது சந்தேகம்னு சொல்லிட்டு போனாரு. மனோகர் கூற கற்பக அம்மாவுக்கும் சந்தனாவுக்கும் அதிர்ச்சி. இந்த நாடகம் எதற்கு? கற்பக அம்மாவுக்கு புரியவில்லை. அவருக்கு கோபம் உச்சியை தொட்டது. வீல் சேரை உருட்டி கொண்டு கோபமாக அவனது அறைக்கு வந்தவர் உடன் சந்தனாவும் இருந்ததால் எதுவும் பேசாமல் விழிமூடி படுத்திருப்பவனை கோபமாக சிறிது நேரம் பார்த்துவிட்டு அமைதியாக திரும்பிவிட்டார். அவர் சென்றதும் கதவை சாத்தி தாழிட்ட சந்தனா ஓடி வந்து ருத்ரனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள். என்ன ஆச்சு ருத்ரன்? நல்லா தானே இருந்தீங்க, சீக்கிரமா குணமாயிடுவீங்கன்னு 1 வாரம் முன்னாடி தானே டாக்டர் சொன்னாரு. இப்ப திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன பிடிக்கலையா? என்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்ற வேதனையில நீங்க உடைச்சு போயிட்டீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கண்டிப்பா கேக்குதுன்னு எனக்கு தோணுது. என்ன ஆச்சு? ஏதாவது பேச முடிஞ்சா பேசுங்க. உங்களுக்கு என்ன நான் செய்யணும்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க பிளீஸ்.
அவள் தேம்பி தேம்பி அழ அவளது கண்ணீர் அவன் மார்பை நனைத்தது. சந்தனா, நீ எந்த தப்பும் செய்யல. சிவான்னு ஒருத்த உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கான். அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். இந்த டெஸ்ட்ல வெற்றி அந்த சிவாவுக்கா எனக்கான தெரிஞ்சுக்க ஒரு சின்ன ஆசை. என் மேல நீ வச்சிருக்க காதல் எவ்வளவு ஆழமானதுன்னு நான் தெரிஞ்சுக்க எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பாதான் நான் இதை நினைக்கிறேன். தனக்குள் கூறிக்கொண்டான் ருத்ரன். அழுது அழுது அவன் மார்பிலேயே உறங்கி போனாள் சந்தனா. எப்போது வேண்டுமானாலும் அவள் விழித்துக் கொள்வாள் என்பதால் ஆடாமல் அசையாமல் அப்படியே விழி மூடி படுத்திருந்தான் ருத்ரன். சில நொடிகளிலேயே சந்தனா செல்லுக்கு அழைப்பு வர துள்ளி எழுந்தவள் செல்லை எடுத்து பார்த்தாள். ருத்ரனின் அம்மாதான் அழைக்கிறார். அழைப்பை ஏற்றவள், சொல்லுங்க அத்தை என்றாள். உடைந்து போன அவளது குரல் அவள் அழுது ஓய்ந்ததை அவருக்கு உணர்த்தவே செய்தது. அவள் நிலையை எண்ணி அவர் மனம் வருந்தியது. சந்தனா, என்னம்மா செஞ்சிட்டு இருக்க என்று கேட்டார். அவர் பக்கத்துல இருக்க அத்தை. எதுக்குமா தேவையில்லாம அவன் பக்கத்துல உட்கார்ந்து இப்படி அழுதுட்டு இருக்க? அவனால உன்னுடைய அழுகைய, சோகத்தை, வேதனைய எதையுமே பார்க்க முடியாது. நீ பேசுற எதையும் கேட்கவும் முடியாது. அவன் வெறும் ஜடம். நீ எழுந்து வெளியே வா கோபமாக அவர் கூற, இல்ல அத்தை, இப்படி எல்லாம் பேசாதீங்க. கண்டிப்பா அவர்கிட்ட நல்ல ஒரு மாற்றம் உருவாகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லம்மா. என்னை மன்னிச்சிடுமா. உன்னை அவனுக்கு கட்டி வச்சு ஒரு பெரிய தப்ப நான் செஞ்சுட்டேன்னு இப்ப எனக்கு தோணுது. உன்னை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். இல்ல அத்தை, அப்படியெல்லாம் பேசாதீங்க. வேற எப்படிமா பேச சொல்ற? உன்னுடைய பாசத்துக்கு சக்தி இருந்தா அவனுடைய கண்களும் காதுகளும் திறக்கட்டும். இதுக்கு மேல உன்கிட்ட சொல்ல எதுவும் இல்லம்மா. வேதனையோடு கூறியவர் அழைப்பை துண்டித்தார். பகுதி 14 நிறைவடைந்தது. பகுதி 15 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.